வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மட்டன் பிரியாணி தான். தலப்பாக்கட்டி ஸ்டைலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 2 பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு 4 லவங்கம், கல்பாசி, 2 ஏலக்காய், அன்னாச்சி பூ, சோம்பு, கொஞ்சம் முந்திரி எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கை வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டனையும் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். அரிசியும் நான் ஊற போட்டுட்டேன். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு அடிக்கடமான ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வறுத்து அரைச்ச பவுடரை இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம 2 தக்காளியை அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போது நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வாசனைக்கு புதினா ஒரு கை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே மட்டனை வேக வச்சு எடுத்துருக்கேன். மஞ்சள் உப்பு போட்டு அதையும் இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் 1/4 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு 2.25 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது சீரக சம்பா ரைஸ்ன்றதுனால நான் 1:2ன்ற அளவில் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் வந்து ஒரு கல் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10-15 நிமிஷம் வைக்கலாம். இப்போ சுவையான தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.